வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சின்ன திரைகளாட்டா. இன்னைக்கான இந்த வீடியோல வீக் 48 அர்பன் பிளஸ் ரூரல் எல்லா சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்க்க போறோம். சீரியல்ஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோ இந்த வாரம் ரொம்பவே முக்கியம் டிஆர்பி ரேட்டிங். ஏன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, சன் டிவில மோஸ்ட் ஆஃப் தி சீரியல்ஸ் எல்லாத்துலயும் ஹை வால்டேஜ் எபிசோட் இருந்துச்சு அண்ட் நிறைய மேரேஜ் எபிசோடு இருந்துச்சு. அது வந்து இது மகளே என் மருமகளா இருந்தாலும் சரி, இல்ல திருமங்கல்யமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி கார்த்திகை தீபம்லயும் ஹை வால்டேஜ் எபிசோட் தான் எக்ஸ்போசிங். அதனால ஒன்னொன்னு செம்மையாவே ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா சீரியலும் பார்த்துட்டீங்கன்னா மோரலெஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வாரம் 3 சேனல்லையும். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங், சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ்ஸ்ன்னு சொல்லி சீரியல்ஸோட ரேட்டிங்கும் பார்ப்போம். சில சேனல்ஸோட ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு, அதையும் பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாப் 5 தமிழ் சேனல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பார்க்க போறோம் மார்க் இம்ப்ரெஷன் பேசிஸ்ல. செகண்ட் ஜி தமிழ்ஸோட ரேட்டிங், தேர்டு விஜய் டிவி சீரியல்ஸோட ரேட்டிங், ஃபோர்த்து சன் டிவி சீரியலோட ரேட்டிங் அண்ட் கடைசியா ஃபிஃப்த்தா சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் மட்டும் இல்லாம ரியாலிட்டி ஷோட டிஆர்பி ரேட்டிங் பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச சேனலோட டிஆர்பி ரேட்டிங் மட்டும் பார்க்கணும்னா டைம் ஸ்டாம்பை தொட்டு கூட பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வீக் 48 2025 அர்பன் பிளஸ் ரூரலோட மார்க் இம்ப்ரெஷன் பேசிஸ்ல தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில யார் டாப் 5 தமிழ் சேனல் சொல்லி பார்த்துடலாமா. அஞ்சாவது இடத்துல ஸ்டார் விஜய் சூப்பர் இருக்காங்க, 309 மில்லியன் இம்ப்ரெஷன். இது போன வாரத்தோட இந்த வாரம் கம்மி ஆயிடுச்சு. நாலாவது இடத்துல கேடிவி இருக்காங்க, 635 மில்லியன் இம்ப்ரெஷன். போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மூணாவது இடத்துல எப்பயும் போல ஜி தமிழ் தான், 1157 மில்லியன் இம்ப்ரெஷன். போன வாரத்தோட இந்த வாரம் ஸ்லைட்டா குறைஞ்சிட்டாங்க. இரண்டாவது இடத்துல எப்பயும் போல ஸ்டார் விஜய் தான் இருக்காங்க, 1320 மில்லியன் இம்ப்ரெஷன். இது போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முதல் இடத்துல எப்பயும் போல அன்டிஸ்பியூட்டடா சன் டிவி தான் இருக்காங்க, 1967 மில்லியன் இம்ப்ரெஷன். இது போன வாரத்தோட இந்த வாரம் செமையாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பாக்குறதுக்கு முன்னாடி டிஆர்பி ரேட்டிங் பக்கத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா போன வாரத்தோட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், மைனஸ் இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரி ஃபர்ஸ்ட் ஜி தமிழ் சீரியல்ஸோட வீக் 38 அர்பன் பிளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா. இந்த வாரம் மோஸ்ட் ஆஃப் தி சீரியல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் சில முக்கியமான சீரியல்ஸோட ரேட்டிங் வந்து குறைஞ்சு போச்சு. அது வந்து என்னால ஏத்துக்க முடியல, பிகாஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண சீரியல்ஸோட ரேட்டிங் வந்து குறைஞ்சு போச்சு. சரி ஒன்னொன்னும் எவ்வளவு ரேட்டிங் எடுத்துக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, 12வது இடத்துல அண்ணாமலை குடும்பம் 1.78. இந்த புதுசுகள் சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது வாரம். 11வது இடத்துல இதயம் 1.88. 10வது இடத்துல வாரிசு நம்பர் 1 ஆஃப்டர்நூன் சீரியலா இருக்கு, 2.18. செம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9வது இடத்துல கெட்டி மேலும், இதுதான் என்னால் நம்பவே முடியல, ரொம்பவே குறைஞ்சு போச்சு டிஆர்பி ரேட்டிங், 2.18. அண்ட் அகலே என் மருமகளே, அது வந்து இந்த 6:30 ஸ்லாட்ல கெட்டி மேலத்தை வந்து தோக்கடிச்சிச்சு. 8வது இடத்துல சந்தியா ராகம் 3.72, இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7வது இடத்துல வீரா குறைஞ்சிருந்தாலும் இதுக்கும் மகாநதிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வாரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பார்ப்போம் அடுத்து என்னன்னு சொல்லி, ஏன்னா அடுத்து வந்து மகா சங்கமம் வரப்போகுது இல்லையா. 6வது இடத்துல திருமங்கல்யம் 4.76, இது மெயின்டைன் பண்ணிடுச்சு. 5வது இடத்துல பாரிஜாதம் 4.80 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4வது இடத்துல சின்னஞ்சிறுக்கிளி 4.81, இதுக்கும் அதற்கு அப்புறமேல் வந்து சிந்து பைரவிக்கும் உள்ள ரேட்டிங் வந்து இடையில உள்ள கேப் குறைஞ்சிக்கிட்டே வருது. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி. 3வது இடத்துல அண்ணா 5.08 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2வது இடத்துல அயலி 5.17 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முதலாவது இடத்துல எப்பயும் போல கார்த்திகை தீபம் தான் இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, 5.68. ஏன்னா வந்து ஹை வோல்டேஜ் ட்ராக் இல்லையா. அடுத்ததா விஜய் டிவி சீரியல்ஸோட வீக் 48 அர்பன் பிளஸ் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் பார்த்துடலாமா. இந்த வாரம் விஜய் டிவி மாசா டிஆர்பி ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் ஆஃப்டர்நூன் சீரியல்ல ரொம்பவே மாஸ், அவ்வளோ சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் பிரைம் டைம்லும் எல்லா சீரியல்ஸோட ரேட்டிங்லும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி ஒன்னொன்னு எவ்வளவு எடுத்திருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா. 13வது இடத்துல தனம் 1.94 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. 12வது இடத்துல சக்திவேல் 2 1.91. அது 11வது இடத்துல பூங்காற்று திரும்புமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க, 1.98. 10வது இடத்துல மகளே என் மருமகளே 2.36 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. எட்டி மேலத்தை தோக்கடிச்சிருச்சு இந்த வாரம். 9வது இடத்துல கண்மணி அன்புடன் 2.39. அண்ட் 8வது இடத்துல தென்றலை மேல பேச ஆஃப்டர்நூன் சீரியலா இருந்தாலும் 2.70 ரேட்டிங் எடுத்து மாஸ் கடிச்சிருக்காங்க ஆஃப்டர்நூன்லையும். 7வது இடத்துல மகாநதி 3.86, இது குறைஞ்சிக்கிட்டே வருது வாரம். இதுக்கும் வீராக்கும் உள்ள கேப் குறைஞ்சிக்கிட்டே வருது, பார்ப்போம். 6வது இடத்துல பிக் பாஸ் சீசனை 3.92 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 5வது இடத்துல சிந்து பைரவி 4.97 குறைஞ்சிட்டாங்க. இதுக்கும் சின்னஞ்சிறுக்கிளிக்கும் இடையில உள்ள கேப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 4வது இடத்துல சின்ன மருமகள் சூப்பரா ரேட்டிங் வாங்கியிருக்காங்க, 7.55. 3வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் 7.91, இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ரெண்டாவது இடத்துல ஐயனாத்துல 8.28, இது ஸ்லைட்டர் டிக்ரீஸ் ஆகி பிங்க் தள்ளப்பட்டிருக்கு. முதலாவது இடத்துல இந்த வாரம் சிறபெரிகாசை 8.41 டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. அடுத்ததா வீக் 48 சன் டிவி சீரியல்ஸோட அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங் வந்து பாத்திரலாமா. இந்த வாரம் சீரியல்ஸ் எல்லாமே செமையா வந்து டிஆர்பி ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சன் டிவில. அது ஆஃப்டர்நூன் நான் பிரைம் டைமா இருந்தாலும் சரி, இல்ல பிரைம் டைம் சீரியலா இருந்தாலும் சரி, சூப்பராகவே ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதுவும் 3 முடிச்சோட ஹை வால்டேஜ் எபிசோட்னா 10க்கு மேல வந்து ரேட்டிங் வாங்கியிருக்கு. சரி, ஒவ்வொரு சீரியல்ஸும் எவ்வளவு ரேட்டிங் இந்த வாரம் எடுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லி பாத்திரலாமா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 18வது இடத்துல புனிதா 2.10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17வது இடத்துல நம்மளோட பூங்கடி 2.20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16வது இடத்துல மணமகளேபா 2.38, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15வது இடத்துல மல்லி 2.51, இது ஸ்லைட்டா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. 14வது இடத்துல ஆனந்தராகம் 2.67 ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13வது இடத்துல வினோதினி 2.99 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. 12வது இடத்துல புது வசந்தம் 3.29 ரேட்டிங், மோஸ்ட் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11வது இடத்துல லக்ஷ்மி 3.45 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. 10வது இடத்துல இலக்கியா 3.53 ரேட்டிங் வந்து எடுத்து சூப்பராகவே வந்து வாங்கியிருக்காங்க. 9வது இடத்துல ஆடுகளம் 4.46, இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10 PM ஸ்லாட்ல இருந்தாலும். 8வது இடத்துல சன் நியூஸ் 5.33 ரேட்டிங் வந்திருக்காங்க, ரொம்பவே சூப்பர்ல 6 PMல. 7வது இடத்துல ஹனுமான் 6.99, ஸ்லைட்டா இந்த வாரம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்காங்க. 6வது இடத்துல எப்பயும் போல அண்ணன் தான் இருக்காங்க 8.51 ரேட்டிங், இது போன வாரத்துல 2 வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5வது இடத்துல மருமகள் 8.99, இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4வது இடத்துல கையில் பின் தள்ளப்பட்டிருக்காங்க 9.36, இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3வது இடத்துல எதிர்நீச்சல் தொடர்கிறது 9.41 ரேட்டிங் வந்து வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல சிங்கப்பெண்ணை 9.67 ரேட்டிங், இதுவும் போன வாரத்தோட 2 வாரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முதல் இடத்துல 3 முடிச்சு ஹை வால்டேஜ் எபிசோட் 10.62 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ரியாலிட்டி ஷோ சன் டிவியோடது மட்டும்தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனோட ரேட்டிங் மட்டும் பார்த்தோம்னா இது அர்பன் பிளஸ் ரூரல் தான். TCDC 2.05 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. ரஞ்சிதமே 3.69 ரேட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஜி தமிழோட சலங்கை ஒளி டிஆர்பி ரேட்டிங் 2.18, இது ஆஃப்டர்நூன்ல வாரிசோட சேர்ந்து நம்பர் 1 சீரியலா வந்திருக்கு. இதுவும் அர்பன் பிளஸ் ரூரல் ரேட்டிங் தான். அடுத்து நாளை காலையில மறக்காம 10 மணிக்கு போய் டாப் 25 தமிழ் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் பாத்துறீங்களா. இந்த மாதிரி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.